டிஎன்ஏவை வச்சு டைனோசரை கூட திரும்ப கொண்டு வந்துடலாம். இப்படி ஒரு காரை மஹேந்திராவால கூட திரும்ப கொண்டு வர முடியாது பாஸ். ப்ரோ XUV500 பத்தி பேசுங்க. வரலாறே சொல்றேன் ப்ரோ. மஹேந்திராவை பொறுத்த வரைக்கும் ரகட் வெஹிக்கிள், ஆஃப் ரோடிங் வெஹிக்கிள், லேட்ரான் ஃப்ரேம் இப்படிதான் உங்களால கொடுக்க முடியும்னு டாக் இருந்த டைம்ல எங்களாலையும் ஒரு பிரீமியம் பிரசன்டேஷன் பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு பக்காவான பெஞ்ச் மார்க் செட் பண்ண வெஹிக்கிள் தான் XUV500. 2011 மோனோகாக் சேசிஸ்ல ஃப்ரண்ட் வீல் டிரைவ்ல 2.2 லிட்டர் எம்ஹாக் இன்ஜினோட வந்து வித் மேனுவல் கியர் பாக்ஸ் 140 bhpயும் ஒரு 320 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் கூட இந்த வண்டி வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. XUV7XO வந்து உங்களுக்கு லான்ச் ஆயிருந்தது. பொறுப்பு வந்து கை விட்டு கை மாறுறது வந்து ஒரு சீம்லெஸ்ஸா பண்றது வந்து மஹேந்திரா விட்டா வேற யாராலையும் பண்ண முடியாது. ஒரு சீட்டா ஒரு இறைய வேட்டையாடுறதுக்கு முன்னாடி பதுங்கி இருந்து எப்படி பார்க்குமோ அப்படிதான் இந்த வண்டியை டிசைன் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் இந்த வண்டியோட ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் வீல் ஆர்ச், ஹெட் லாம்ப்ஸ்ல இருந்து அப்படியே வந்து சீட்டாவோட ஷோல்டர் அப்படியே ஒரு பெண்ட் கொடுக்கும் பாருங்க, அதே மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று அப்பெல்லாம் டிவில போடுவாங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஹில் ஹோல்டு கண்ட்ரோல், ரோல் ஓவர் மிட்டிகேஷன், மல்டிபிள் ஏர் பேக்ஸ்னு 2011 இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் இந்த பிரைஸ் பிராக்கெட்குள்ள லாக் பண்றது. இந்த காரை நான் ஷோரூம்ல ஒரு டெஸ்ட் டிரைவுக்கு எடுத்து ஓட்டுறேன். முதல்ல ஃபீல் பண்ண விஷயம் அந்த டர்போ தான். உள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபிள் ரைடா தான் இருந்தது. ஹை ஸ்பீட்ல உங்களுக்கு நல்ல ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ரொம்ப டிஃபரெண்டான டெயில் லேம்ப்ஸ், ஹெட் லேம்ப்ஸ், ஹேண்டில்ஸ், காரோட சைடு ப்ரொஃபைல். இந்த கார்ல குறைகள் நிறைகள் நிறைய இருந்துச்சு. கிளச் ப்ராப்ளம் இருந்தது, எலக்ட்ரானிக் கிளிச்சஸ் இருந்தது. 2015 ஃபேஸ் லிஃப்ட் வருது. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், ஃப்ரண்ட் வீல் டிரைவ் அண்ட் ஆல் வீல் டிரைவ் கொடுக்குறாங்க. 2017-18 ட்ரிம் லெவல்ஸ், அதாவது W3 ல இருந்து W11 வரைக்கும் இருக்கிற வேரியன்ட்ஸ் வருது. இதுல W8ல இந்த ஸ்போர்ட் வேரியன்ட்ஸ் வினைல்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா இந்த ரெட்ல, அலாய்ஸ்குள்ள இந்த ரெட் ஃபினிஷிங் கொடுத்திருப்பாங்க. காருக்குள்ள சீட்ஸ் எல்லாம் லெதர் ஃபினிஷிங் கொடுத்திருப்பாங்க. வெறும் 1000 யூனிட் மட்டும் வித்தாங்க. 2018 அகைன் ஒரு ஃபேஸ் லிஃப்ட். 2021 கம்ப்ளீட்டா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதோட முதல் பிள்ளையான XUV700 வந்து லான்ச் ஆயிடுச்சு. எப்பவுமே இந்த மாதிரி லார்ஜர் ஈவென்ட்ஸ், ரேஸ் ஈவென்ட்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு பெட்ரோல் கார் தான் ஜெயிக்கும். இந்த சூப்பர் XUV500ங்கிற ஒரு காரை வச்சுக்கிட்டு சந்தை கடைக்குள்ள யானை புகுந்த காரை தான் ரெய்டி ஹிமாலயா, தக்ஷின் டேர்னு 2013 இருந்து 2018 வரைக்கும் கம்ப்ளீட்டா இந்தியால நடந்த ராலி ரேஸ் எல்லாத்தையும் தான் கண்ட்ரோல்குள்ள வச்சிருந்தாங்க. உலகத்திலேயே XUV500 இருக்கிறவங்க தான் த மோஸ்ட் லாயல் ஃபேன் பேஸ். இன்னி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட்டுங்க. ஆனா இந்த வண்டியை யாராவது வித்துட்டு வேற வண்டிக்கு அப்டேட் ஆனவங்க உங்க மனசுல ஒரு ஓரமா இந்த வண்டியை வித்துட்டோமேன்னு கொஞ்சம் கூட நீங்க ஃபீல் பண்ணலன்னு சொல்லுங்க பாப்போம்.